அசுர வேகத்தில் பைக்கில் போய் சென்டர் மீடியனில் மோதியதில் தலை துண்டிக்கப்பட்டும் மார்பு பகுதியில் பயங்கரமாக அடிபட்டும் 2 இளைஞர்கள் பலியானது மனதை ரணமாக்கியுள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. சென்னை பள்ளிக்கரணையில்தான் இந்த கோர விபத்து அரங்கேறி உள்ளது. சென்டர் மீடியனில் மோதி பைக்கில் சென்ற விஷ்ணு, கோகுல் ஆகிய 2 இளைஞர்கள் உடல் சிதைந்து போய் துடிதுடித்து உயிரிழந்திருக்கின்றனர். கேரளாவைச் சேர்ந்தவர் 24 வயதையான விஷ்ணு. இவர் மேற்கு மாம்பலத்தில் தங்கியிருந்து பெருங்குடியில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். பம்மல் பகுதியைச் சேர்ந்த 24 வயதையான கோகுல் என்பவரும் இவருடன் ஒன்றாக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த சூழலில் அங்கு வேலை பார்க்கும் பள்ளிக்கரணையைச் சேர்ந்த அஜேஷ் என்பவர் வேலையை விட்டுவிட்டு தனது சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு செல்ல இருந்த நிலையில் நண்பர்களுக்கு கெட் டுகெதர் பார்ட்டி நடத்தியுள்ளார். டிசம்பர் 21ஆம் தேதி இரவு முழுவதும் அஜேஷின் வீட்டில் சுமார் 8 நண்பர்கள் இந்த கெட் டுகெதர் பார்ட்டியில் பயங்கரமாக மது அருந்தியதாக தெரிய வருகிறது. இந்த சூழலில்தான் அந்த அசம்பாவிதம் நடந்துள்ளது. பார்ட்டியில் பங்கேற்ற கோகுலும் விஷ்ணுவும் எல்லோரும் அசந்து தூங்கிய போது மேலும் மது குடிக்க வேண்டும் என்ற ஆசையில் அதிகாலை சுமார் 4 மணியளவில் பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் மதுபாருக்கு ஒரு பைக்கில் போய்விட்டு திரும்பியுள்ளனர். இருவரும் வேளச்சேரி மெயின் சாலை வழியாக ராஜலட்சுமி நகர் போவதற்காக பள்ளிக்கரணை சிவன் கோயில் அருகே அசுர வேகத்தில் பைக்கில் சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த பைக் சென்டர் மீடியனில் மோதியதில் விஷ்ணுவும் கோகுலும் தூக்கி வீசப்பட்டனர். கண்ணுமைக்கும் நொடியில் நடந்த இந்த கோர விபத்தில் பம்மல் பகுதியைச் சேர்ந்த கோகுல் சுமார் 20 அடி உயரத்திற்கு மேலே தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்த வேகத்தில் அவரது தலையானது மின்கம்பத்தில் மோதி தனியாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கேரளாவை சேர்ந்த விஷ்ணுவும் மார்பு பகுதியில் பயங்கரமாக அடிபட்டு துடிதுடித்து உயிரிழந்த இந்த சம்பவம் நெஞ்சை பதைபதைக்க வைத்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சாலையில் அங்கும் இங்குமாக சிதைந்து கிடந்த இருவரது உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இருவரும் தலைக்கவசம் இருந்தும் அணியாமல் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஐடி ஊழியர்கள் அசுர வேகத்தில் பைக்கில் சென்று மின்கம்பத்தில் மோதி துடிதுடித்து உயிரிழந்த சம்பவம் சாலையில் மிதமான வேகத்தில் செல்ல வேண்டும் என்பதையும் குறிப்பாக தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தையும் நினைவுபடுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.